வணக்கம். நான் டாக்டர் கோபிநாத் வெங்கடேசன், கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்ட், சரஸ்வதி ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, கிட்னில ஏற்படுற கல்லை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம இன்னைக்கு காமனா பாக்குற கிட்னி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால கிட்னி பாதிப்பு உள்ளாகிறது. இது ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல தான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இதை நம்ம ரொம்ப ஆரம்ப நிலையிலே நம்ம இதை கண்டறியலாம். அதுக்கு சின்ன சின்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட் நம்ம பண்றது மூலமா இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க யூஸ்வலா அவங்க இந்த ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல்னு சுகர் டெஸ்ட் பண்றதை கூட சேர்த்து யூரின் டெஸ்ட்டும் பண்றது தான் நல்லது. அது கூட சேர்த்து யூரியா, கிரியாட்டின் சொல்லப்படுற கிட்னிக்கான கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதுவும் சேர்த்து பண்றது நல்லது. ஸோ நம்ம அது பண்றது மூலமா யூரின்ல புரோட்டீன் ஆர் அல்புமின் பாசிட்டிவ்னு வரும்போது நம்ம அதை ஃபர்தரா நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா டயபெட்டிஸ் மூலமா வர கிட்னி பிரச்சனை இனிஷியலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின்ல புரோட்டீன் எக்ஸ்கிரீஷன் மூலமா தான் தெரிய வரும். இந்த கிரியாட்டினின் அப்படின்னு சொல்லப்படுற பரவலா எல்லாருக்கும் தெரியப்படுற ஒரு டெஸ்ட் பாத்தீங்கன்னா அது லேட் மார்க்கர். அதாவது கிட்னி டேமேஜ் ஆகி நமக்கு சில நாட்கள் கழிச்சு தான் அந்த கிரியாட்டின் கூடுதலா ஆரம்பிக்கும். இந்த புரோட்டீன் யூரியா எக்ஸ்கிரீஷன் மூலமா நம்ம ஆரம்பத்திலே அந்த இதை கண்டுபிடிக்கலாம். சர்க்கரை நோயால சிறுநீரக பாதிப்பு உள்ளாவத நம்ம மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்றோம். இந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சிறுநீரகம் மாதிரியே நம்ம கண்லயும் ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயால வர காம்ப்ளிகேஷனும் வரலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் மார்க்கர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிறுநீரக பாதிப்பு மாதிரியே நம்ம கண்ணில் ரெட்டினல் எக்ஸாமினேஷன் மூலமா நம்ம இந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷனை நம்ம கண்டறியலாம். ஸோ சிறுநீரகம் பாதிப்பு இந்த சர்க்கரை நோயால வர்றதை நம்ம இயர்லியரா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம இந்த ரெட்டினல் எக்ஸாமினேஷன் மூலமாகவும் எப்பெல்லாம் நம்ம சர்க்கரை நோயால அந்த கண்ட்ரோல் இருக்கான்னு செக் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம ஒரு யூரின் டெஸ்ட்டும் யூரியா கிரியாட்டின் பண்றது மூலமா நம்ம ரொம்ப முன்னாடியே நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இது முன்னாடியே கண்டுபிடிக்கிறதான காரணம் பாத்தீங்கன்னா, இந்த டிசீஸோட நேச்சர் ஆஃப் ப்ரொக்ரெஷனை டயட் மாடிஃபிகேஷன், மருந்துகள் மற்றும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், பிளட் சுகர் கண்ட்ரோல், இது மூலமா நம்ம இந்த நோயோட தீவிரத்தை நம்ம குறைக்க முடியும்.